ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இன்றைக்கி நடந்த பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ திங்க் கொஷின் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே நம்ம சொன்னது தான் அப்படியே வந்திருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பி டைப்புக்கான ஆன்சர் கீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏ டைப்புக்கும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஏ டைப் இப்போ நீங்கள் இப்போயே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஸ்டின் நம்பர் தான் வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து சேம் தான் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் 11th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த எக்ஸாம் எனக்கு பார்க்க ஈஸியாக தான் தெரியுது. உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா டஃபாக இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் அக்கார்டிங் டு கெப்லர் செகண்ட் லா த radial vector to the planet from the sun sweeps out equal areas in equal intervals of time. This law is a consequence of conservation of angular momentum. ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா the center point of the circle. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து மாறாது, which means remain the same. ஆப்ஷன் பி. If the temperature of the wire is increased, then the Young's modulus will remain the same. ஓகேங்களா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ரிமைன்ஸ் த சேம். ஆப்ஷன் பி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ஆப்ஷன் சி 125 மீட்டர் 0. ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 75 ஜூல். ரெஃப்ரிஜரேட்டர் ஹேஸ் COP of 4. How much work must be supplied the refrigerator in order to remove 300 joule of heat from its interior? So which is 75 joule, which is option D. Then sixth question. A pendulum is hung in a very high building. Oscillations and flow motion freely likely a simple harmonic oscillator. அதுக்கு வந்து ஆப்ஷன் சி பை எஸ். செவன்த் கொஸ்டின், the graph between volume and temperature is Charles law is a straight line. ஆப்ஷன் ஏ. எய்த் கொஸ்டின், the moment of inert area of a uniform rod about an axis which is perpendicular to the rod and touches one end of the rod is B. I equal to 1/12 ml squared. Okay. Ninth question, a sample of ideal gas is at equilibrium. Which of the following quantity is 0, which is average velocity? Option A. And then 10th question, mu 0 epsilon 0 to the power 1 power minus 1/2 இன் பரிமாணத்தை கீழ்கண்டவற்றில் எது பொருந்திருக்கும்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேஸ் அ டைமென்ஷன் அப்படிங்கிறது வந்து வெலாசிட்டி. ஆப்ஷன் ஏ. 11th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசென்ட் எ வேவ் அப்படிங்கிறது சைன் ஆஃப் x plus vt. 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா g equal to 25 மீட்டர் செகண்ட் பவர் -2. 13th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் 0. ஓகேங்களா? விச் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் அட் த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் த்ரூ சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து நெட் ஃபோர்ஸ். அந்த கொஸ்டின் ஆப்ஷன் பி. அண்டு 14th கொஸ்டினுக்கு வந்து -9 மீட்டர் செகண்ட் பவர் -1 அண்ட் 5 மீட்டர் செகண்ட் பவர் -1. ஆப்ஷன் ஏ. 15th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹேவ் சேம் டைமென்ஷன்? டார்க் அண்ட் எனர்ஜி. ஆப்ஷன் டி. நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா ஈஸி எழுதியிருப்பீங்க. பிவி டயக்ராம் ஈஸி தான். எல்லாமே நான் சொன்னது தான். 16 சொல்லியிருந்தேன், 16 சொல்லியிருந்தேன், அண்ட் தென் 17 சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் ட்ரியாங்கிள் கால்குலேட் பண்ணுறது சொல்லியிருந்தேன். மீன் ஃப்ரீ பேத்தோடைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அந்த என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அதுவும் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டார்க் யூனிட் டே டு டே லைஃப் ஈஸியான ஒரு கொஸ்டின். ரிசோனன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன், அப்படியே கேட்டிருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு அதோட யூனிட்டு, இங்கே ஃபீல்டுக்கு ஒரு மார்க், யூனிட்டுக்கு ஒரு மார்க், எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. கம்பல்சரி என்ன ப்ராப்ளம்னா கம்பல்சரி ப்ராப்ளமே ஈஸி தான். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன், அதான் கேட்டிருக்காங்க. அடுத்து அப்படியே 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் எனி 6. அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ½ மார்க் கொடுப்பாங்க. 6 ப்ராப்பர்ட்டி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா தே வில் கிவ் 3 மார்க்ஸ். ஓகே. பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கெனடிக் தியரி கேஸஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின் எவர். ஸோ கெனடிக் தியரி கேஸஸோடைய அந்த பாஸ்டுலேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? வாயுக்களின் இயற்பியல் கொள்கையின் கோட்பாடுகள் ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஸ்டின். அண்ட் அகெயின் ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி ஐ டோல்டு 3 மார்க் பொறுத்தளவில் 2 ப்ராப்ளம் கேட்பாங்கன்னு. அப்போ ஒன்று இங்கே கேட்டாங்க, இன்னொன்று கம்பல்சரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து போலார் சேட்டலைட்ஸ் இதெல்லாமே ஈஸி தான். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸி தான். ஸ்டாட்டிக் அண்ட் கெனடிக் ஃப்ரிக்ஷன் உராய்வு வந்தது ஈஸியாக தான் வந்திருக்குது. பட் ஐ திங்க் இன் மை பாயிண்ட் 3 மார்க் வந்து மாடரேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாடரேட்டாக தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது, டீப்பாக படிக்காதவங்களுக்கு. ஓகே. 5 மார்க் அப்சல்யூட்லி ஈஸின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம்.
டைப்ஸ் ஆஃப் எரர் வெரி வெரி ஈஸியஸ்ட் கொஷின் எவர் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி. லேப்லாஸ் கரெக்ஷன் ஆல்சோ போத் கொஷின்ஸ், லேப்லாஸ் கரெக்ஷன் டைப்ஸ் ஆஃப் எரர் ரெண்டுமே ஈஸி. நீங்கள் எதை வேணாலும் எழுதியிருக்கலாம், 5 மார்க் இங்கே கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அப்படியே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். எஸ், இங்கேயும் 5 மார்க் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பாஸ்கல்ஸ்லாம் அது கூட விட்டுறலாம். பேங்கிங் ஆஃப் நீட்ஸ் ட்ராக்ஸ் வெரி வெரி ஈஸி கொஷின். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுடைய இது அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். ஸோ அதனால் இங்கேயுமே வந்து 5 மார்க் வந்துடும். அண்ட் ஆல்சோ ஹீட் இன்ஜின் அதுவுமே நான் சொல்லியிருந்தது தான். ஸோ கன்ஃபார்ம் 5 மார்க். ஸோ அடுத்தது ஹரிசோண்டல் ஆசிலேஷன்ஸ். நான் நேற்று இந்த கொஷின் பேப்பர் போட்டுன்னு சொன்னேன், 2 கொஷினில் இது கேட்டிருந்தாங்க. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் சொல்லியிருப்பேன் படிக்க சொல்லி. பட் அதில் வந்து ஹரிசோண்டல் ஆசிலேஷன்ஸை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க, அது பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். எஸ், அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் ஆல்சோ 5 மார்க் வெரி வெரி ஈஸி. அண்ட் இதுவுமே ரொம்ப ஈஸி தான். எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஆசிலரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈஸியான கொஷின். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் கேட்டிருக்காங்க. 2ல் இந்த பி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய கெஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எத்தனாவது கொஷின், 38வது கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க 70க்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.